உலக தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நான் இலங்கையிலிருந்து மைசூரன் தீபன். இன்று ஒரு முக்கியமான பயிற்சி, அதாவது கீபோர்டில் ஒரு பாட்டை வாசிக்கிற நேரம் 12 நோட்ஸ் இருக்கு. அதாவது ஒரு பாட்டை 12 இடத்துலேருந்து ஆரம்பித்து வாசிக்கலாம்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இதுக்கான எளிமையான ஒரு பயிற்சியை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது இது ரெமோ படத்தில் இடம்பெற்ற ஒரு பாட்டுக்கான இடை இசை. இது மிகவும் பிரபலமான ஒரு இசை. நீங்க கேட்டீங்கன்னா ஞாபகம் வரும். இந்த பாட்டு ஞாபகம் இல்லாட்டியும் இந்த பாடுற இசையை கேட்டோன்னே உங்களுக்கு டக்குன்னு கிளிக் ஆகி ஞாபகம் வரும். அந்த பாட்டு என்னன்னு சொன்னா, உன் பெயரில் என் பெயரை சேர்த்து அப்படின்னு சொல்லி வர பாட்டு. அந்த இடை இசையத்தை வாசிக்கப்புறம் வாசிக்கிறது நீங்க எந்த தியரியோ ஏதோ ஒன்றுமே யோசிக்க தேவையில்லை. வெரி சிம்பிள். இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நீங்க பார்த்த உடனே இதுக்கு ஒரு விஷயம் இருக்கான்னு யோசிப்பீங்க. அதாவது இந்த டெக்னிக்கை பாவிச்சு இந்த கோடுகள் நான் அப்ளை பண்ணி காட்டப்படுறேன் கீபோர்ட்ல. இதை பயன்படுத்தி நீங்க எந்த நோட்ல இருந்து நீங்க உடனே இந்த மியூசிக்கை வாசிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மியூசிக் எடுத்து இது மாதிரி எல்லா பாடலுக்கும் எல்லா மியூசிக்கையும் பயன்படுத்தலாம். உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக இந்த பாட்டுல இந்த மியூசிக்கை நான் எடுக்கிறேன். ஏன்னா எனக்கு இது பிடிச்சிருந்தது, ஸோ அதால எடுக்கிறேன். இது உண்மையா எதிர்காலத்தோட லேசர் லைட்டை பாவிச்சு இந்த கீபோர்ட்டை உருவாக்கப்படலாம். இந்த கட்டமைப்புகளை உருவாக்குற ஒரு இசைக்குழுல பாட்டுகளை வாசிக்கிறேன், கீபோர்ட்ல நோட்ஸ்களை வாசிக்கிறேன். நோட்ஸ் இல்லாம பார்த்து வாசிக்கிறேன். இதை வச்சு ஈஸியாக அடையாளப்படுத்தி டக்கடு வாய்ச்சி போயிடலாம். ஸோ அதுக்கு இது ஒரு எளிமையான ஒரு பயிற்சி அமையன்ற என்னுடைய கருத்து. இதை நான் அதிகமாக பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த விஷயம் எதிர்காலத்துல நிச்சயமா ஒரு கீபோர்ட்ல வர வேணும். வந்தா கீபோர்ட் வாசிக்கிறார்களுக்கு, இந்த மியூசிக் ப்ரோக்ராம் வாசிக்கிறார்கள் மிகவும் ஒரு பிரயோசனமான விஷயம் இருக்கு. அதாவது அந்தந்த கீயை அந்தந்த இடத்துல ஒளிர விடுதல், லேசர் பல்போ இல்லை லைட்டோ ஏதோ ஒரு கலரிங்கோ அந்த இடத்துல எரிகிற நேரம் நம்ம அடையாளப்படுத்தி கொள்வோம். இந்த பாடலுக்கு இந்த நோட்ஸை தான் நம்ம வாசிக்கிறோம். இதுக்கு கீபோர்ட்ல இந்த குறிப்பிட்ட நோடு செட் பண்ணி விட்டோன்னே அந்த இடத்த மட்டும் லைட் பத்துற மாதிரி ஒரு செட்டப்பை எதிர்காலத்தில் கொண்டு வந்தா, ஸோ அதுக்கு டெக்னாலஜி எனக்கு பூர்ணமாக தெரியாது, இருந்தால் அதை கொண்டு வந்தா ஸோ அது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு அமையும்ன்றதுதான் என்னுடைய கருத்து. அதை கொண்டு வரது நானும் ஒரு முயற்சியில் எடுக்கிறேன். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போய் இதை நான் உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன். வாங்க, இதை கொஞ்சம் கேளுங்க. இதுதான் இந்த பாட்டு தொடங்கும். திரும்ப போடுறோம் பாருங்க. இந்த பாட்டுக்கு தான் தொடங்கும். நான் ஃபுல்லாக போடல, அது காப்பிரைட் வந்துடும். ஸோ நான் இப்போ அந்த மியூசிக் இதை கேட்டிருப்பீங்க. ஸோ இதுதான் மியூசிக். இதை வாசிக்கப்புறம் இது ரொம்ப ஒரு நல்லா இருக்குது. இது லீட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல வாசிச்சிருக்காங்க. இப்போ நான் இதை சும்மா வாசிச்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் நான் இந்த விஷயத்தை பயன்படுத்தி வாசிச்சு காட்டுறேன். இப்போ சும்மா வாசிக்கிறேன் பாருங்க. பிளே பண்ணி காட்டுறேன். சரியா வருது அந்த கேட்டு. உங்களுக்கு கேட்டது இந்த பாட்டுற டியூன் கிட்டத்தட்ட கேட்டது இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதே விஷயத்த நான் இப்போ வாய்ச்சி எடுத்த பாருங்க. ஸோ வாசிக்கக்குள்ள இந்த நோட்டை ஏபிசிடி என்று எழுதிட்டு சிடிஇஎஃப்ஜி என்று நம்ம எழுதிட்டு இருந்து வாசிக்கிற நேரம் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எதிர்காலத்தில் அது வர வேணும்ன்றதான் நம்மளோட ஆசை. இதை நான் எங்கன்னா ஒரு நோட்டில் வைக்கிறேன். இது உண்மையாக இந்த இடத்துல நான் வாய்ச்சேன். நான் பாருங்க, இப்போ பாருங்க நான் லேசா இருக்கா இல்லையா? சரி, இப்போ நம்ம வாய்ச்சது எந்த நோட்டில்? இது கிட்டத்தட்ட இந்த பாட்டு ஜியில் வருது. இந்த நோட் ஆரம்பிக்குது. ஆனால் ஆரம்பிக்கிறத மிஞ்ச பட் ஜியில் தான் இதில் கோட்ஸ் இருக்கு பாருங்க. ஜி மேஜர் கோட்ஸில் இந்த பாட்டு வருது. ஸோ இதை நம்ம இதே விஷயத்த மூவ் பண்ணி விடுவோம் ஒரு இடத்துலேருந்து. சரி, இப்போ நான் மூவ் பண்ணிக்கங்க. இப்போ ஆரம்பிக்க போதும் பியில் இருந்து பாருங்க. சரியா வருதா இல்லையான்னு வாசிச்சு பாருங்க. நான் வாசிக்க போகிறோம் அதே இடத்த சரியா வச்சிருக்கேன் பாருங்க. இதைத்தான் நான் விடிய ஹியரிங் என்னோட சொல்லியே படிச்சு கொண்டிருப்பேன். இப்போ பாருங்க, அடுத்த இன்னொன்றுலேருந்து வாய்ச்சி பார்ப்போம். இதில் இருந்து ஒன் த டைமில் நான் வாசிக்கிறேன். அப்போ எனக்கு அவ்வளோ லேசாக இருக்கு. சரி, இதுல இருந்து வாய்ச்சி பார்ப்போம். இப்போ இது எங்கே வருதுன்னு வேறு பக்கத்தில் எவ்வளோ லேசாக இருக்கு பார்த்தீங்களா? எங்கே வச்சாலும் பாட்டு வரும். இதில் வச்சு பார்ப்போம். போகிறோங்க, பிள்ளை வருது. சரியாக வச்சு கொடுறேன். பறிஞ்சு கொள்ளுங்க. வருதா இல்லையா கேட்டு பாருங்க. இப்போ உண்மையான ரிப்ளை பண்ணுறேன்.
உன் பேரில் உன் பேரை கோர்த்து பாருங்க. அப்போ உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த 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 விஷயம்தான் இங்கே பாருங்க. உன் பேரில் என் பேரை சேர்த்து, ரெமோ என்ற படத்தில் இடம்பெற்ற சிவாஜி நடித்த படம். இதுக்கு இசையமைச்சிட்டே அனிருத். ஸோ ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக நான் இந்த சாங்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதை நீங்கள் பாருங்கள், இதை பயன்படுத்துங்க. ஒரு இசைக்குழுவில் வாசிக்கிறார்கள், நிச்சயமாக அந்த இடத்த போய் நோட்ஸை நம்ம எழுதி ஒரு நோட்டாக பார்த்து வாசிக்கிற கஷ்டம். அதை எப்படி ஒரு பின் பண்ணி விட்டோம்னு சொன்னால் டக்குன்னு வாசிச்சிடலாம். இது ஒரு எளிமையான முறை, இதுதான் நவீனம். இதுக்காக நான் இதில் ஒரு லேசர் பல்ப் இந்த இடத்துல பிக்ஸ் பண்ணலாம். ஸோ நான் யோசிக்கிறேன், பிக்ஸ் பண்ணால் அந்த நோட்டை வச்சு வாசிக்கலாம்ன்றதான் என்னுடைய அபிப்பிராயம். இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் இது புரிந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்போ நான் சொன்னது சரிதானே? உங்களுக்கு நிச்சயமாக இதில் ஒரு அறிவு, தெளிவு, ஒரு புரிந்துணர்வு வந்திருக்கும். எல்லாருமே நம்ம ஒரு விஷயத்தை கஷ்டப்படுத்தி கற்றுக்கொள்றதுல இந்த நன்மையும் இல்லை. இலகுவா எளிமையாக புரிஞ்சு கொண்டா அதை கற்றுக்கொள்றதுல அதில் விருப்பம் மாறுறது. வயது போன ஆட்கள் ஒரு 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 என்ன சொல்ற ஒரு வீட்டில் தனிமையாக இருக்கிறாங்களுக்கெல்லாம் இந்த கீபோர்டை வாசிக்கிறதுல ஒரு ஆர்வம் பெறும். இதை கீபோர்டில் தான் எளிமையாக விளங்கப்படுத்த முடியுமா? கீபோர்டோ அல்லது ஒரு ஒரு என்ன சொல்ற ஹார்மோனியமோ அல்லது ஒரு ஒரு ரெக்கார்டிங்கோ அல்லது ஒரு மெலோடிக்காக தான் இது ஈஸியாக விளங்கப்படுத்தும். ஏன்னா அதில் அமைப்பு அப்படி இருக்கு. ஆக இந்த வீடியோவில் இருந்து உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.